ஹாய் குட்டீஸ். எல்லாருக்குமே நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அவரு அந்த ஜனங்களை எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாராம். ஆனா 2 கிராமம் இருந்தது. கிராமத்துக்கு நடுவுல பெரிய பாலம், தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணிய கிராஸ் பண்ணி போக முடியாதுல்ல. அதனால அழகான ஒரு பெரிய பாலத்தை ராஜா கட்டினாரு. எல்லா 2 கிராமத்து மக்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டினார். ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சுன்னா, 2 கிராமத்து ஜனங்களும் எனக்கு தான் சொந்தம்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப ராஜா சமாதானம் சொல்றாரு. ஆனா அவங்க கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் ராஜா வந்து ஒரு அறிவான ஒரு ராமன் அப்படிங்கிறவரை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சார். நீங்க இந்த பாலத்தை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு பலனும் இல்ல. உங்க ஊருக்கு மட்டும், உங்க கிராமத்துக்கு மட்டும்தான் இந்த பாலத்துல வர முடியும். நீங்க எங்கேயும் இதுல இருந்து போக முடியாது. அதனால இதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு நஷ்டம் தானே, யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்க எல்லாம் நல்லா யோசிக்கிறாங்க. ஆமால, அப்ப வெளியூருக்கு போ போயிட்டு வர மட்டும்தான் முடியும், போக முடியாது நம்மளால இதுல. அதனால இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு அதுக்கப்புறம் சமாதானமா போறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமன் ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த தீர்மானம் எடுத்ததுக்காக ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதனாலதான் நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும் மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நல்ல தீர்மானம் எடுக்கணும் குட்டீஸ். தேங்க்யூ. குட் பை.